வெல்கம் டு அகஸ்டியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மினியேச்சர் குக்கிங்ல ரசம் செய்ய போறோம். தேவையான பொருட்கள் நான் சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம், மஞ்சள், உப்பு. நம்ம அரைக்க போகிறது பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம். வாங்க இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம், அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சிட்டோம், இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. வந்து தண்ணி ஊற்றிடுவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புளிய போகிறோம். நம்ம புளியிறோம். இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ வந்து புளிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நீ போடு போடு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கலந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கலக்க தானே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அடுப்பத்தை வைக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறோம். கனி வந்து கடைக்கு போயிருக்கா, அதனால நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவள் அந்த கடைக்கு போகிற பார்த்தா மட்டும் வந்தா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கறி துணி மகனி கறி துணி எடுத்துருவா. பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நிறையா இருக்குன்னா அகஸ்டியா பார்த்து வாட்டி எடுக்கிறா, அவளால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், குண்டா ஷேப்பை கவுந்தே இல்லைன்னா எங்கள் காலெல்லாம் எண்ணெய் ஊற்றி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுட்டுட்டு நாங்கள் மணி நேரத்துக்கு தேவையில்லைன்னு ஓடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மது வந்து போட்டுட்டு இருந்தா, இப்போ அவள் வீடியோ எடுத்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. மது மிளகா போட்டால் என்ன ஆகும் போடுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மிளகா எப்படி போடுறா ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு கட் பண்ணி போடு. இப்போ குத்தணும்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியால் கிண்டிகிட்டு இருக்கா. அந்த பதமாக தான் கிண்டணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசை திருப்பியால் கிண்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும், அந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் வீடியோவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் தான் இவ தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாப்பா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் கனியோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்போம் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போட்டுட்டோம். இப்போ சாம்பார் ஸ்கூலுக்கு போகிறோன்னு எது வந்து எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தலைவலின்றதால நான் இன்றைக்கி ஸ்கூல் போகல ஃப்ரெண்ட்ஸ். யூனிஃபார்ம் போகிற அளவுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், கனி ஏமாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போகிறோம், அவங்க வீட்டில் ஜாலியாக உட்காந்துருக்கோம். நாங்கள் 2 பேரும் ரசம் வாங்கி குடிச்சிடலான்னு ஐடியா. ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. கனி மேடம் வந்துட்டாங்க. வாங்க அதை கொதிக்கிற வரைக்கும் மது பார்த்துப்பா. நான் அங்கே போய் ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவன் தான் என் தம்பி. ஹாய் சொல்லு. ஹாய். நான் தான் பால் சொல்லி சொல்லேன். இதோ இவங்க 3 பேரும் எப்போ பார்த்தாலும் லூடோ தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மது மூடி வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ரசம் கருகாமல் இருந்தால் சரி. அது எப்படி எடுக்கணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கொதிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸ் வருது நிறையாவே ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டு பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சமோசா செய்யலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதான் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு. மது அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மதுவை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கத்திட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என் நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோறு கொதிக்குது. ஆய கொடுங்க 2 பேரும் கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓர் மாதிரி இருக்குது பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். ஒலையில் போட்ட மாதிரி கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டான முறையில் தான் செஞ்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா கனி தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய குண்டான வாங்கி நாங்கள் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டிஷ்ஷு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி போட்டதால நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொடி போட்டியாடியா? ரசம் பொடி போட்டான். ரசம் பொடியை தான் சாம்பார் பொடின்ற. ரசம் பொடிக்கு ரசம் போடும். அது தேர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் இந்த ஐடியாவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பற்ற வைக்கணும்னு. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். எங்களுக்குலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினியேச்சர்லாம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போட மாட்டோம் அதிகமாக. நானும் கனி பற்ற வைக்க அன்றைக்கும் வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு தடவையும் அது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு பற்ற வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சொல்லு.
இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் வராது ஃப்ரெண்ட்ஸ்.